காணம் விற்றாவது ஓணம் கொண்டாடு அப்படின்றது பழமொழி. கேரளாவில் சிறப்பாக கொண்டாடப்படுற பண்டிகையில் வந்து ஓணமும் ஒன்று. நாம் எப்படி பொங்கல் வந்து அறுவடை திருவிழாவை கொண்டாடுறோமோ அதே மாதிரி கேரளத்து மக்கள் வந்து இந்த ஓணமை வந்து அறுவடை திருவிழாவாக கொண்டாடுறாங்க. இந்த ஓணம் பண்டிகை வந்து அஸ்தம் நட்சத்திரத்துல இருந்து திருவோணம் நட்சத்திரம் வரை மொத்தம் 10 நாட்கள் கொண்டாடப்படுகிறது. இந்த ஆண்டு நம்ம ஓணம் பண்டிகையை வந்து செப்டம்பர் 15ஆம் தேதியில கொண்டாட இருக்கிறோம். இந்த ஓணம் எப்போ இருந்து கொண்டாடப்படுது, எதுக்காக கொண்டாடப்படுது அப்படின்ற ஒரு புராண கதையை இந்த பகுதியில நம்ம பார்க்கலாம். மகாபலி அப்படின்ற அரசர் வந்து கேரள நாட்டை வந்து ஆட்சி செஞ்சுட்டு வராரு. அவர் வந்து அரக்கனாக இருந்தாலுமே வந்து மக்கள் விரும்பும் அரசனாக பல தான தர்மங்களை செஞ்சு அவரோட புகழே வந்து தேவலோகம் வரை உயர்ற அளவுக்கு, தேவர்களே பொறாமைப்படும் அளவிற்கு அவரோட புகழ் வந்து பரவி இருக்கு. இதனால வந்து இதுல இருப்பினும் வந்து அவர் என்ன செய்யறாரு, நம்ம வந்து 3 உலகத்தையும் ஆட்சி செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு அஸ்வமேத யாகத்தை செய்ய தொடங்குறாரு. அதனால பயமுற்ற தேவர்கள் வந்து மகாவிஷ்ணுவிடம் போய் வந்து முறையிடுறாங்க. உடனே அவர்களை காக்கும் பொருட்டு மகாவிஷ்ணு வந்து வாமன அவதாரம் எடுத்து மகாபலியிடம் போய் தானம் கேட்கிறாரு. வந்திருக்கிறது வந்து மகாவிஷ்ணு என்பதை அறிந்த மகாபலியோட குரு வந்து சுக்கராச்சாரியார் வந்து பல முறை தடுக்கிறாரு, அவருக்கு தானம் கொடுக்க கூடாது அப்படின்னு சொல்லி. இருப்பினும் வந்து தானம் கேட்டு வந்தவர்களை வெறுங்கையோடு அனுப்பக்கூடாது அப்படின்னு சொல்லி மகாபலி வந்து தானம் கொடுக்க சம்மதிச்சு தாரை வாத்து கொடுக்கிறாரு. தனக்கு வந்து 3 அடி நிலம் வேணும் அப்படின்னு சொல்லி மகாவிஷ்ணு, வாமனா வந்த மகாவிஷ்ணு கேட்க 3 அடி நிலம் தானே, தாராளமா எடுத்துக்கோங்க அப்படின்னு சொல்லி தாரை வாத்து கொடுத்துட்றாரு. உடனே வந்து குள்ள வடிவில் இருந்த வாமனர் வந்து ஓங்கி உயர்ந்து, மகாவிஷ்ணு வந்து ஓங்கி உயர்ந்து 1 அடியில வந்து ஆகாயத்தையும் 1 அடியில பூமியையும் அளந்து 3வது அடியை வந்து எங்க வைக்க அப்படின்னு சொல்லி மகாபலிகிட்ட கேட்கிறாரு. உடனே மகாபலி வந்து பணிவோட குனிஞ்சு அவர் தலையை காமிச்சு தன் தலை மீது வைக்க சொல்றாரு. உடனே வந்து மகாவிஷ்ணுவும் வந்து அவர் தலை மீது வைத்து அவரை பாதாள உலகத்துக்கு அழுத்திடுறாரு. என்னதான் அவரை வந்து பாதாள உலகத்துல அழுத்தினாலும் சிறந்த அரசனா இருந்திருக்காரு, தான தர்மங்களை செஞ்சிருக்காரு. அப்படி ஒரு சிறப்பான அரசருக்கு என்ன வரம் வேணும் அப்படின்னு கேட்குறாரு. உடனே வந்து மகாபலி வந்து நான் ஆண்டுதோறும் என் மக்களை வந்து பார்க்கணும், பார்த்துட்டு அவங்க எப்படி செழிப்பா சந்தோஷமா வாழ்றாங்கன்றத பார்த்துட்டு போறதுக்கு பூலோகம் வந்து போகணும், அதுக்கு நீங்க அனுமதி வழங்கணும் அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. திருமாலும் அந்த வரத்தினை கொடுக்குறாரு. திருமால் அளித்த வரத்தின்படிதான் ஒவ்வொரு ஆண்டும் ஆவணி திருவோண நட்சத்திரத்துல வந்து மகாபலி தன் மக்களை பார்க்க வருவதா புராண கதை கூறுது. அதனாலதான் வந்து மக்கள் வந்து அவரை வரவேற்கிற விதமா வந்து பூக்கோலங்கள் அதெல்லாம் வந்து இட்டு, வாசல்ல இட்டு அவரை வந்து வரவேற்கிற விதமா வந்து பல பதார்த்தங்கள் எல்லாம் செஞ்சு இந்த ஓணம் பண்டிகை கொண்டாடுறாங்க. இந்த ஓணம் பண்டிகை இன்னும் எப்படி ஒவ்வொரு அந்த 10 நாட்கள்ல எப்படி கொண்டாடுறாங்க அப்படின்றத இனி வரும் காணொளியில வந்து பார்க்கலாம். இந்த காணொளி வந்து முடியுது. அடுத்து வர காணொளியில வந்து நான் அதை பத்தி விவரங்களை சொல்றேன். நன்றி.